குழுவை மீண்டும் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும், அந்த குழுவை கலைக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக அனைத்து 31 ஒருங்கிணைப்பாளர்களும் தனித்தனியாக 4 அமைச்சர்களிடம் முறையிட்டிருக்கிறோம். ஆனால் இந்த அமைச்சர்கள் மீண்டும் எங்களை அழைத்து கால அவகாசம் கேட்கிறார்கள். கடந்த 24 பிப்ரவரியிலே கால அவகாசம் கேட்டு ஒரு வருடத்திற்கு பின்பாக மீண்டும் அதே கால அவகாசம் கேட்பது என்பது நியாயமற்றது, அது ஏற்கத்தக்கதல்ல. இதனால ஜாக்டோஜிஎஃப் சார்பாக இந்த கால அவகாசம் கேட்பதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக இந்த அரசு எங்களது முக்கியமான வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு மற்ற அம்ச கோரிக்கையோடு இணைத்து இன்று அனைத்து மாவட்டங்களிலும் தலைநகரங்களிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்து உடனடியாக இந்த ஜாக்டோஜி அமைப்பு இந்த தமிழக கலாச்சாரத்தை பொறுத்தளவு ஒன்றிய அரசு என்ன செய்தாலும் இந்த அரசோடு நாங்கள் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றால் தமிழக அரசு போராடுகிறது, அதே போல நாங்களும் போராடுகிறோம். ஆனால் இங்கே எங்களுக்கு வர வேண்டிய தேர்தல் கால அறிக்கையிலே இந்த முதல்வர் அறிவித்த பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வழங்க மறுக்கிற அரசை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக அமைக்கப்பட்ட குழுவை கலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேர்தல் கால அறிக்கையில் கொடுத்த பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அறிவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்தளவு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது நாங்கள் போராடிய இடமெல்லாம் ஓடோடி வந்து எங்களுடைய தோல் மீது கை போட்டு நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்ன அந்த கோரிக்கை உட்பட எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் ஏகோபித்த குரலில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். 4 அமைச்சர்களும் கேட்டார்கள். கேட்டு கடைசியில என்ன சொன்னார்கள் சொன்னால், இன்று மாலை மாண்புமிகு முதலமைச்சர் இங்கு வருகிறார், தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார், அவருடன் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மீண்டும் உங்களை இதே இடத்தில் தலைமைச் செயலகத்தில் 10வது மாடியில் இருக்கக்கூடிய கான்பரன்ஸ் ஹாலில் உங்களை சந்தித்து நாங்கள் உங்களுடைய கோரிக்கை எதை ஏற்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். ஆகவே நீங்கள் எங்கு சென்றாலும் 8 மணிக்கு மீண்டும் வந்துவிடுங்கள், நாங்களும் 4 அமைச்சர்களும் வந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள் தலைமைச் செயலகத்திற்கு. அமைச்சர்களும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர்களும் முதலமைச்சருடன் பேசினார்கள். ஆனால் பேசி எங்களை அழைப்பார்கள் என்று ஆவலோடு காத்திருந்தோம். ஆனால் கடைசியிலே என்ன அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்க முடியாது.